ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் அருளாளர் இயேசு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது திருவசனம் இவ்விதமாய் சொல்கிறது, இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறார். இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யாருக்கு? எல்லா மனிதனும் பூமியிலே பாவம் செய்து தெய்வ மகிமை இல்லாதவரை போனார்கள் என்று சொல்லி அருளாளர் இயேசு சொன்னார். எல்லாரும் பாவிகளாகி கெட்டு போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட அவர் சொந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் பரிசுத்தவானாய் நீதிமானாய் அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு அந்த இரக்கம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்னதாக நின்று அறிக்கை செய்தீங்கள். எதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னதாக நின்று எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாமல் செய்திருக்கீங்களோ அதுக்கெல்லாம் மனமருந்தி ஆண்டவரத்தில் கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள். அருளாளர் இயேசு அற்புதம் செய்வார். தாவீதின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. தாவீது தவறு பண்ணியிருந்து யாருக்கும் தெரியாது. ஆனால் தெய்வம் கண்டா தன்னுடைய ஊழியக்காரனாகிய நாத்தானை அனுப்பினார். அவன் போய் நீ பாவம் செய்தே என்று சொல்லவில்லை, கதை மாத்திரமே சொன்னான். அவன் பாவத்தை உணர்த்தினார். அவ்வளவுதான். அவன் கதறி அழுதான். ஆண்டவருக்கு முன்னதாக நான் பாவம் செய்தேன். 51ஆவது சங்கீதத்தில் அவன் சொல்கிறார், என் தாய் பாவத்திலே கற்பம் தரித்தார், நான் பாவத்திலே நான் பிறந்தேன் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்த போது மீண்டும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை உயர்த்தினார். எனக்கு அருமையானவர்களே, நாம் எதெல்லாம் செய்தாலும் அது நீதியாக செய்த போல நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு முன்னதாக நிற்கும்போது தான் நமக்கு தெரியும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி. எனக்கு அருமையான என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நினைக்கின்றீர்களோ, நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி உங்களை நடத்துகிறார் என்று சொல்லி உங்களை ஆராய்ந்து பாருங்கள். என் வாழ்க்கையில் எனக்கென்று சில காரியங்கள் வரும்பொழுது நான் என் குடும்பத்தில் சொல்வேன், ஒரு அரை மணி நேரம் என்னை தனியாக விடுங்க. நான் ஏதோ காரியத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினாலே என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்று சொல்லி என் மனைவிடத்தில் பிள்ளையிடத்தில் சொல்லிவிட்டு தனியாக அமர்ந்து நான் ஆண்டவருக்கு முன்னதாக, ஆண்டவரே நான் செய்த தவறை எனக்கு வெளிப்படுத்தும் என்று காட்டும் என்று சொல்லி ஜெபிப்பேன். அவர் சுட்டி காட்டுவார். நான் கதறுவேன். ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்பேன். மறுபடியும் ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு அருமையானவள், ஒரு பிசாசின் பிடியிலிருந்து ஒரு அருமையான குடும்பம் வந்தது. அவர்களுக்கு அந்த அருமையான மகள் கணவர் உதறி தள்ளிவிட்டார். நாம் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மகளோ படுத்தே இருப்பால், எழுந்திருக்க முடியாது. அவளால் எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது. வருவார், அப்படி ஒரு வாரம் உட்கார்ந்துருவார். தொலை தூரத்திலிருந்து கூட்டத்திற்கு கொண்டு வந்தார்கள். இந்த வருடம் ஜனவரி மாதம் அவர்கள் தொடர்ந்து வர ஆரம்பித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, அருளாளர் இயேசு ஆவியானவர் மூலமாய் திட்டமாய் சொன்னார், அவள் பாவங்களை, அவள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அறிக்கை செய்ய சொல். எனக்கு முன்னதாக அவள் அறிக்கை செய்தால் அவளுக்குள்ளாக இருந்த அந்த கொடூரமான அந்த பிசாசின் கிரிகள் அடிக்கப்பட்டு உடனடியாக ஆண்டவர் அவளுக்கு கடந்த வாரத்தில் விடுதலை கொடுத்தார். நேற்றைய தினத்தில் அன்பு மகள் வந்திருந்தார்கள், குடும்பமாய் வந்திருந்தார்கள். அவர்தான் கேட்டேன், என்ன அன்பு மகளை நீர் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். அவர் சொல்றார், நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை பலப்படுத்தி சுகம் தந்தார் என்று சொல்லி அறிக்கை செய்யும் போது இரக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய இரக்கம் அவர் சந்ததியாய் கொடுக்கிறார். மிகவும் சந்தோஷமாய் அவள் தகப்பனார் சொன்னார், இவ்விதமாய் சொன்னார், கடந்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரை ஒரு வார காலமும் அவள் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கிறாள். எனக்கு அருமையானவளே, அறிக்கை செய்யும்போது இரக்கம் வரும். சக்கீவு அதைத்தான் செய்தா. ஆண்டவர் பார்த்த உடனே அவனிடத்தில் அறிக்கையிட்டா. அந்த அறிக்கை இட்டபடினாலே அவன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் தேவனுடைய குமாரனாய் மாறினான். உங்களையும் என்னையும் உங்கள் சந்ததிகளையும் என் சந்ததிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியா அருளாளர் சமூகத்தில் செபிப்போமா? நமக்கு ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு, அவர் இரக்கத்தின் ஆண்டவர். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவர் சமூகத்தில் நாம் நிற்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் கண்ணீரோடு உடைய பாதத்தில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகள் தகப்பனே, நீர் உணர்த்தி உம்முடைய சமூகத்திலிருந்து எல்லாவற்றையும் விட்டு
எல்லாவற்றையும் பாவறிக்கை செய்து பரிசுத்தரின் கரத்தில் அற்புதங்களையும் இரக்கத்திலையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்வார்களாக. அவள் கடந்து வருகிற பாதைகளிலே நீர் வெளிப்படுவீராக. இரக்கத்தின் ஆண்டவராய் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. அவள் இருதயத்தின் பாரங்களையும் இருதயத்தின் துக்கங்களையும் இருதயத்தையும் பார்க்கின்ற தேவன் அவள் மன விருப்பத்தை நிறைவேற்றி அற்புதம் செய்து இரக்கம் செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.